ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 38 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் வந்து டென்டென் ஒரு கேள்வி கேட்டிருப்பா இல்லையா, இது எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஆக முடியும்னு சொல்லி. அதுக்கு ஒகாகே கொடுப்பாரு பதில், ஷினோபி வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் இங்கே சண்டை போட்டு சாகிறதுங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அந்த விஷயங்கள்லாம் காட்டுவாங்க. இந்த இடத்துல காரா வந்துட்டு எவ்வளோ பெரிய அப்டக்கல் வந்தாலும் சரி நான் அதை சமாளிச்சுக்குவேன், நீங்கள் முதல்ல இந்த டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்த இடத்துல ஒகாகே வந்துட்டு எக்ஸாக்டாக இங்கே என்ன நடக்க போகுதுங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல வருவார். இந்த இடத்துல ஹயட்டே கெக்கோ வந்துருவாரு. இந்த டெஸ்டோட ப்ராக்டர் அவர் வந்துட்டு மிச்ச விஷயங்கள்ல அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பாரு. இந்த இடத்துல ஹயட்டே கெக்கோ வந்துட்டு சொல்ற மெயினான விஷயம் என்னன்னா, இந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவுமே இரும்புவாரு. இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இரும்பிட்டு தான் இருப்பாரு. இவர் சொல்ற விஷயம் தான் எல்லாத்தையும் ஷாக் ஆக வைக்கும். என்னன்னா, இது பாத்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஒரு பிரிலிமினரியா தான் இருக்க போது, இதுக்கப்புறம் தான் ஃபைனல் பேட்டில்ங்கிறதே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விஷயத்தை இங்க சொல்லுவாரு. இது வந்து ஜஸ்ட் பிரிலிமினரி டெஸ்ட் அப்படிங்கிறத. இதை கேட்ட ஷிகமாரு பயங்கரமா காண்டாவான். சக்குரா வந்துட்டு எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு ஹயட்டே கெக்கோ கொடுக்குற ரீசன் பாத்தீங்கன்னா வேலிட் பாயிண்டா தான் இருக்கும். என்ன ரீசன்னா, இந்த பேட்டிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட்ல ஏகப்பட்ட மெயின் கெஸ்ட் வந்து உட்காருவாங்க. ஸோ அப்படி வந்து உட்கார்ற கெஸ்டோட டைமை இந்த இடத்துல நாங்க வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஏகப்பட்ட வேஸ்டான பேட்டில் நடக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருந்தனால தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை. அதனால எங்களுக்கு இவ்வளோ பீப்புள் வந்து தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இதுக்கப்புறமா பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எனக்கு வந்து சுத்தமாவே இல்லை, நான் வந்து எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சுன்னி எக்ஸாம் விட்டு போகணும்னா தாராளமா போலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இந்த இடத்துல இரும்பிட்டு இருப்பாரு. இதை பாக்குற ஈனோ அண்ட் இனாட்டாலாம் இந்த ப்ராக்டருக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிற மாதிரி யோசிப்பாங்க. இந்த இடத்துல கெக்கோ சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, இந்த இடத்துலயே இந்த சுன்னி எக்ஸாம் நான் டிராப் பண்றேன் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு கையை தூக்குங்க, ஏன்னா பிரிலிமினரி டெஸ்ட் இங்க இப்போவே நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. இந்த இடத்துல எல்லாத்தையுமே பாருங்களேன், ரொம்பவுமே எக்ஸாஸ்ட் ஆகியிருப்பாங்க. என்ன ரீசன்னாலேனா, இப்போதான் செகண்ட் ரவுண்டே முடிஞ்சுது, அதுக்குள்ள உடனே பிரிலிமினரி டெஸ்ட்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவுமே குண்டை தூக்கி போட்ட மாதிரி இருக்கும். இது ரொம்பவுமே மோசம், இப்போ உடனே நடந்தாகணுமா அப்படின்னு சொல்லி கீபா சத்தம் போடுவான். இதுக்கப்புறமா இது கண்டிப்பா டென்ஷன் தான் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஷிகமாரு நினைப்பான். இந்த இடத்துல நருட்டோவை காட்டுவாங்க. நேரோவிங் த ஃபீல்ட் சடன் டெத் எலிமினேஷன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த இடத்துல நருட்டோவை காட்டுவாங்க. அவன் சொல்ற விஷயம் என்னன்னா, நான் என்னோட பெஸ்ட்டை கண்டிப்பா பண்ண போறேன், நான் காபுட்டோக்கு பண்ண ப்ராமிஸை மறக்க போறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பான். இந்த இடத்துல கெக்கோ இருந்துட்டு சொல்ற விஷயம் என்னன்னா, நான் ஒரு விஷயத்த சொல்றக்கே மறந்துட்டேன், இதுக்கப்புறம் டீம் மேட்ச் எல்லாம் கிடையாது, இண்டிவிஜுவல் பேட்டில்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாரு. இந்த விஷயத்தை எதுக்காக சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் நான் இந்த இடத்த விட்டு டிராப் ஆகிறேன் அப்படின்னு சொன்னா அவங்க டீமே போக வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும். ஆனா இந்த இடத்துல அது அவங்க இண்டிவிஜுவலை பொறுத்து தான் இருக்கும். இதுக்கப்புறமா சாஸ்கேவை காட்டுவாங்க. சாஸ்கேவுக்கு அவனோட கஸ்மார்க் இருக்க இடம் ரொம்பவுமே பெயின் ஆக ஆரம்பிக்கும். இதை சக்குரா நோட்டும் பண்ணிடுவா. ஏன் எனக்கு இது ரொம்பவுமே வலி ஆயிட்டே இருக்குது அப்படிங்கிறத சாஸ்கே மனசுல நினைச்சிட்டு இருக்கும்போது சக்குரா வந்துட்டு, எனக்கு தெரியும் சாஸ்கே, உனக்கு அந்த மார்க் தானே வலிக்குது அப்படின்னு சக்குரா சொல்லுவா. இந்த இடத்துல தான் நருட்டோவுக்கே தெரியும் அப்படி என்ன காயம் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிப்பான். இதுக்கப்புறமா சக்குரா வந்துட்டு, போன தடவை நடந்த அந்த ஒரோச்சிமாரு பேட்டில், அதுக்கப்புறம் நடந்த நிறைய பேட்டில்ஸ்ல நீ ரொம்பவுமே ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிட்ட, அதனால இந்த இடத்துல பிரிலிமினரியில நீ குவிட் பண்ணிரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சக்குரா வந்து பிளாஷ்பேக்லாம் நிறைய நினைச்சு பாப்பா. ஒரோச்சிமாரு வந்துட்டு அந்த கஸ்மா கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து என்னோட சின்ன கிஃப்ட் தான், இந்த பவரை யூஸ் பண்ணும் போதே சாஸ்கேக்கு என்னோட ட்ரூ பவர்ஸ் மேல ஆசை வர ஆரம்பிச்சிரும், அதனால என்னை தேட ஆரம்பிச்சிருவான், என்னை தேடி வந்துருவான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பான் இல்லையா. ஸோ அந்த விஷயங்கள் அண்ட் பீஸ்ட் மாதிரி நடந்திருப்பான்ல சாஸ்கே, இதுக்கு முன்னாடி டாசோ கூட பேட்டில் பண்ணும் போதெல்லாம் ஜாக்குவோட கையெல்லாம் கூட உடைச்சிருப்பான்ல. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சக்குரா நினைச்சு பார்த்து ரொம்பவுமே பயப்படுவா. இதுக்கப்புறமா ப்ளீஸ்ன்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சிருவா. இதுக்கப்புறமா ஆங்கோ, ஹொகாகே, இபிக்கிலாம் சேர்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த பையன் விஷயத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சாஸ்கேவை பத்தி. இந்த இடத்துல ஆங்கோ வந்துட்டு அவனை முதல்ல ஐசோலேட் பண்ணி ஆகணும், அவனை முதல்ல இந்த சுனில் எக்ஸாம் விட்டு தூக்கணும், அவனை தனியா வச்சிருக்கணும், அவனுக்கான சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட கக்காஷி வந்துட்டு, உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா, அவன் உச்சிகா கிளானை சேர்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இதை கேட்கிற ஆங்கோலாம் செம்ம ட்ரிகர் ஆயிருப்பாங்க. அவன் யாரா இருந்தா என்ன, எவனா இருந்தா என்ன, அவனை பொறுத்த வரைக்கும் அவன் கழுத்துல இருக்கிறது கஸ்மா இருக்கு, அது அவங்களோட ஸ்ட்ரென்த்தை ஃபுல்லா உரியும், இந்த பையன்லாம் நின்றுட்டு இருக்கிறதே அதிசயம் தான், சொல்ல போனா இந்த இடத்துல இவன் நாத்திக்கு செத்து
செத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா. இதுக்கப்புறமா சாஸ்கே அண்ட் சக்குரா கான்வர்சேஷன் வந்து ரொம்ப நீளத்துக்கு போயிட்டே இருக்கும். ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே நீ தயவு செஞ்சு வாய் மூடுறியாங்க மாதிரி தான் சாஸ்கே ரிப்ளை பண்ணிட்டு இருப்பான். ஆனால் சக்குரா உன்னோட கஷ்டம் புரியுது, உன் வழி புரியுதுன்னே தான் பேசிட்டு இருப்பா. இதுக்கப்புறமா இந்த இடத்துல காபுட்டோ வந்துட்டு நான் குவிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கையை தூக்கிடுவான். இதை பார்க்குற நருட்டோக்குலாம் ரொம்பவுமே ஷாக்காக இருக்கும். ஏன்னா காபுட்டோக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ்க்காக தான் நருட்டோவே இந்த இடத்துல நிற்பான். அப்படி இருக்கும்போது ஏன் காபுட்டோ கையை தூக்குனாங்க மாதிரி தான் நருட்டோ பார்ப்பான். இதுக்கப்புறமா கெக்கோ வந்துட்டு அந்த பேப்பர்ஸை பார்த்துட்டு காபுட்டோ யாக்குஷி ஆஃப் த லீஃப் வில்லேஜ் கரெக்டா, சரி நீ கிளம்பலாம் அப்படின்றவாரு. இந்த இடத்துல இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா நருட்டோனால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. எதுக்காக நீ குவிட் பண்ண காபுட்டோ அப்படின்னு சொல்லி கத்துவான். இந்த இடத்துல காரா வந்துட்டு பைத்தியாங்கிற மாதிரி தான் நருட்டோவை பார்ப்பான். இதுக்கப்புறமா காபுட்டோ கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, நான் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சவுண்ட் வில்லேஜ் கெனினோட ஃபைட் பண்ணியிருப்பான் இல்லையா, ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா காபுட்டோவோட லெஃப்ட் இயரை அஃபெக்ட் பண்ணியிருக்கும். அதனால அவனோட லெஃப்ட் இயர் டோட்டலாகவே இயரிங் கேப்பபிலிட்டியை இழந்திருக்கும். அவனால காது கேட்கறத ஃபீல் பண்ணவே முடியாமல் இருக்கும். அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அந்த வகையில் என்னோட லைஃப்பை நான் இந்த இடத்துல தொலைக்க விரும்பல, அதனால என் பாடி ரொம்பவுமே வீக் ஆயிடுச்சு, அதனால நான் இந்த இடத்துல ட்ராப் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டு நருட்டோன்னு சொல்லுவான். இதை கேட்குற நருட்டோ வந்துட்டு ஓகே அப்படின்னு விட்டுருவான். இந்த இடத்துல ஹொக்காகே சொல்ற விஷயம்னா, எனக்கு இந்த ஃபேஸ் கொஞ்சம் லிட்டரலாகவே ஞாபகத்தில் இல்லை, இருந்தாலும் ரீகால் பண்ணி பார்த்தா இவன் ஏகப்பட்ட எக்ஸாம்ஸில் பாதியிலேயே போன மாதிரி தான் ஃபீல் ஆகுது, அதுவும் மெயின் பேட்டில் அப்படிங்கிற விஷயத்த ஹொக்காகே சொல்லுவார். இந்த இடத்துல ஆங்கோ வந்துட்டு காபுட்டோ யாக்குஷியை பற்றின டேட்டாஸை எடுத்து ரீட் அவுட் பண்ணுவா. இந்த இடத்துல சொல்கிற விஷயம் என்னன்னா, இவன் கிட்டத்தட்ட 6 டைம் ஃபெயில் ஆகிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த ஹொக்காகே சொல்கிற விஷயமும் நமக்கும் கன்ஃபார்ம் ஆகும். இதுக்கப்புறமா அவனோட பேக்ரவுண்ட் என்னங்கிறத ஹொக்காகே கேட்பாரு. ஆங்கோ கொடுக்குற ரிப்ளை என்னவா இருக்குன்னா, காபுட்டோ பார்த்தீங்கன்னா கெனின் ஆகிறதுக்கே 3rd அட்டம்ப்ட்ல தான் கெனின் ஆயிருப்பான். இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான், ஆவரேஜ் மார்க்ஸ் தான் எடுப்பான். எல்லா இடத்துலையுமே அவ்வளோவா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது கிடையாதுங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இருந்தாலுமே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு உறுத்தும், என்னன்னு ஹொக்காகே கேட்பாரு. ஆங்கோ சொல்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகாடமிக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை பற்றி சொல்ல போறோன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அவங்க எதை மீன் பண்றாங்கன்னா, கீக்கியோ பாஸ் பேட்டில்ங்கிறத, அந்த பேட்டில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஹொக்காகேன்னு சொல்லி கேட்பாங்க. ஹொக்காகே வந்து கிளியர் கட்டா எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. அது என்னன்னா, இந்த கீக்கியோ பாஸ் பேட்டில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேட்டில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எனிமியை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த பேட்டில் ஃபீல்டில் உயிர் தப்பிச்ச ஒரு சின்ன பையன். ஸோ அந்த சின்ன பையனை பார்த்தீங்கன்னா மெடிக்கல் யூனிட்ல இருக்க ஒரு ஜொனின் தான் காப்பாற்றி கூட்டிட்டு வந்திருப்பாரு. அந்த சின்ன பையன் தான் இவனா அப்படின்னு சொல்லி ஹொக்காகே கேட்பாரு. இதுக்கப்புறமா காபுட்டோ கூட டீம்மேட்ஸ் இருப்பானுங்க இல்லையா, ஸோ அவனுக்கு வந்துட்டு கேட்குற விஷயம் என்னன்னா, ஏன் இந்த மாதிரியான சல்லித்தனமான விஷயம்லாம் பண்ற, ஒரோச்சிமாருவோட ஆர்டருக்குள்ள அப்புறம் என்ன மரியாதை, எதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்த இடத்துல காபுட்டோ கொடுக்குற ரிப்ளை என்னன்னா, நான் இங்க இதுக்கப்புறம் நடக்க போற விஷயம், ஒரோச்சிமாரு கொடுத்த ஆர்டர் எல்லாத்தையுமே உன் கையில ஒப்படைக்கிறேன் யோராய் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கு நீ தான் கரெக்டான ஆளுங்க மாதிரில நிறைய விஷயங்களை சொல்லுவான். இந்த இடத்துல யோராய் வந்துட்டு, நீ வந்து ஒரோச்சிமாருவோட ஃபேவரட் பாயா இருக்கிறதுனால இப்படிலாம் நடந்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு போவான். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா காபுட்டோ சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல உன் தகுதிக்கு நீ இதை கண்டிப்பா பண்ண முடியும், ஒரோச்சிமாரு ஆடுற இந்த இடத்துல உன்னோட ஸ்ட்ரென்த்தை நீ ப்ரூவ் பண்ணாங்க மேல சொல்லியிருப்பான். அதனால தான் யோராயுமே இந்த அளவுக்கு ட்ரிகர் ஆயிருப்பான். இதுக்கப்புறமா காபுட்டோ வந்துட்டு நருட்டோ சாஸ்கேக்குல பாய் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். காபுட்டோ நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அவன் மனசுல ஏகப்பட்ட விஷயங்களோடும், அதுலயும் குறிப்பா இந்த இடத்துல அவன் எதை மீன் பண்ணுவானா, அவன் வந்து லிட்டலாவே ஸ்பை தான். இந்த இடத்துல உளவாளியே வேலை பார்த்துட்டு இருக்கான், யாருக்காக, ஒரோச்சிமாருக்காக. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல அவன் எக்ஸ்ட்ரா ஃபன்னுக்காக இவங்களோட சண்டை போடுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னு வைங்களேன். சாஸ்கே வெர்சஸ் காபுட்டோவோ, நருட்டோ வெர்சஸ் காபுட்டோவோ நடக்கும்போது அவனோட பழைய காபுட்டோ வெர்ஷன் லீக் ஆயிடுச்சுனாலோ இல்ல அது குதிச்சு ஸ்டிரப் ஆயிடுச்சுனாலோ இந்த இடத்துல அவனுக்கு பிரச்சனை தான். டோட்டலாவே காபுட்டோனா இப்படி தாண்டா அப்படிங்கிறத ரிவீல் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல இவன் கிட் பண்ணியிருப்பான். அந்த விஷயம் உங்களுக்கும் புரியும் ஒரோச்சிமாருன்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. இந்த இடத்துல தான் அந்த சவுண்ட் வில்லேஜ் கெனி நான் சொல்லியிருப்பேன்ல இதுக்கு முன்னாடியே, அவன் தான் ஒரோச்சிமாருன்னு, சேம் அதே இடத்துல தான் அந்த ஆளை ஃபோக்கஸ் பண்ணி ஒரோச்சிமாருவை காட்டுவாங்க. இதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு நான் உங்க 2 பேத்து கூட ஃபன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காபுட்டோ சிரிப்பான். இந்த இடத்துல சாஸ்கே மட்டும் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவான். இதுக்கப்புறமா நருட்டோ உன் கூடயும் தான் அப்படின்னு சொல்லுவான். காபுட்டோவை பொறுத்த வரைக்கும் நருட்டோவை பேட்டில் ஃபீல்டில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு இருக்கு. அவன் எந்த அளவுக்கு கேப்பபிளான பர்சன்கிறது காபுட்டோவுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் காபுட்டோ அப்படி மீன் பண்ணியிருப்பான். இதுக்கப்புறமா கெக்கோ வந்துட்டு, இன்னும் யாராவது வெளியே போறதுக்கு தயாரா இருக்கீங்களா, இல்ல யாரும் வரப்போறது இல்லையாங்க மாதிரி கேட்பாரு. இந்த இடத்துல சக்குரா வந்துட்டு, நம்ம கண்டிப்பா சாஸ்கே பத்தி டீச்சர்ஸ் கிட்ட சொல்லி ஆகணும்னு கையை தூக்க போவா. இந்த இடத்துல கையை தட்டி விட்டுருவான் சாஸ்கே. என் மார்க்கை பத்தின விஷயம் தான் பேச போறேன்னா அதை தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்க, நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது அப்படிங்கிற மாதிரி 2 பேர்த்துக்கிட்டையுமே ஒரு பெரிய கான்வர்சேஷன் போகும். இந்த இடத்துல மெயினா சாஸ்கே டிஸ்கிரைப் பண்ற விஷயம் என்னன்னா, அவனுக்கு உள்ள இருக்க ஒரே ஒரு கேள்வி, அதுக்கான பதில் அவனுக்கு கிடைச்சே ஆகணும். அது என்னன்னா, நான் ஸ்ட்ராங்கா இருக்கேனா இல்லையாங்கிற கேள்வி தான். ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நான் உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் ஒரு அவெஞ்சர், நான் ஒருத்தனை பழி வாங்கி ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். இதுக்கப்புறமா காராவை பத்தியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெஜி, லீ, அப்புறம் அந்த சவுண்ட் வில்லேஜ் டாசு பத்திலாம் நினைச்சு
பார்ப்பான். ஏன்னா அவங்கள ஸ்ட்ராங்கா இருக்காங்களா, அவங்களுக்கு ஈக்குவலா பேட்டில் பண்ணுவோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்ல சாஸ்கே. அதுக்காக இந்த இடத்துல நீயின் மட்டும் இல்ல சக்குரா, வேற யார் வந்தாலும் என் வழியில குறுக்கிடாதீங்க, யாருமே என் வழியில வராதிங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லுவான். இதெல்லாம் கேட்குற சக்குரா ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவா. இதெல்லாம் பார்க்குற நருட்டோ வந்துட்டு, டேய் உனக்கு ஏன்டா இப்படி, அவன் மேலே கேர் பண்ணுறாடா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நருட்டோ கத்தி சொல்லுவான். இதெல்லாம் கேட்குற சாஸ்கே வந்துட்டு, நான் ரொம்பவுமே சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஆளுகளில் நீயும் ஒருத்தன் நருட்டோ அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்குற நருட்டோக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவனோட ரைவல் அவனை பார்த்து நான் கூட கண்டிப்பாக சண்டை போட்டே ஆகணும்னு சொல்லும் போது நல்லா தானே இருக்கும். இதுக்கப்புறமா ஹொக்காகேவை காட்டுவாங்க. அவர் சொல்ற விஷயம்னா சாஸ்கேவை சண்டை போடுறதுக்கு நம்ம விட்டுறலாம். சப்போஸ் அந்த கஸ்மாக் மூலமா ஏதாவது கெட்ட விஷயம் நடக்க போகுது, இல்லை அவன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போறானா அந்த இடத்துல குறுக்கால போய் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கோக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா வேற யாருமே பார்த்தீங்கன்னா வாலண்டியரா ட்ராப் அவுட் ஆயிருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட 20 பேர் இருக்கீங்க. அப்போ ரவுண்டு மொத்தமாகவே 10 மேட்சஸ் தான் இருக்கும். இண்டிவிஜுவலாக ஃபைட் பண்ண போறீங்க. இந்த காம்பேட்ல யாரு தோப்பாங்கன்னா ஒன்று அவன் சாகணும், இல்லைன்னா அப்படியே அவன் மயக்கம் போட்டு ஃபெயிண்ட் ஆகி விழுந்துடணும், இல்லைன்னா அவன் தோத்துட்டேங்கிற விஷயத்த ஒத்துக்கணும். சப்போஸ் உங்களுக்கு சாகறதுக்கு விருப்பம் இல்லைன்னா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறதே மேல் அப்படின்னு சொல்லுவான். அதன் மட்டும் இல்லாம நானும் சில இடங்கள்ல ஜட்ஜ் பண்ணுவேன், இந்த இடத்துல இவங்க தான் வின்னர், இவங்க தான் தோத்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. என்ன ரீசனுக்காகனா நான் நிறைய டெட் பாடிஸ் விழுக வேண்டாம் அப்படின்னு பாக்குறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. இதுக்கப்புறமா கெக்கோ இருந்துட்டு உங்களோட டெஸ்டினி எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கோ கிட்ட சிக்னல் கொடுப்பாரு. ஆங்கோ வந்துட்டு பேனல் ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பேனலும் ஓபன் ஆகும். பாத்தீங்கன்னா அங்க ஒரு எலக்ட்ரானிக் டிஸ்பிளே இருக்கும். அந்த டிஸ்பிளேல தான் யார் யார் சண்டை போட்டுக்கீங்க அப்படிங்கிற நேம்ஸ் வந்து விசிபிள் ஆகும். இப்ப ஒரு நபர் இருக்காங்கன்னா அவங்க வெசஸ் இன்னொரு பர்சன், ஸோ அந்த மாதிரி வந்து டிஸ்பிளே பண்ணிடும். இதுதான் வந்து யார் யார் சண்டை போட போறாங்கிறத டிஸ்பிளே பண்ண போற ஒரு பொருளாவே இருக்க போது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் யோராய் ஆக்கடோ வெசஸ் சாஸ்கே உச்சிஹா அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். இந்த இடத்துல சாஸ்கே ரொம்பவுமே சந்தோஷப்படுவான். நம்ம நல்ல வேலை வெயிட் பண்ற அவசியமே நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல எல்லாம் சக்குரா கொஞ்சம் பயப்படுவா, ஏன் சாஸ்கேவோட பேர் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம். இதுக்கப்புறமா கெக்கோ வந்துட்டு இங்க டிஸ்பிளே ஆன நேம்ஸ் உள்ள 2 பேரும் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. 2 பேருமே வந்துருவாங்க. இதுக்கப்புறமா அப்ஜெக்ஷன்ஸ் யாருக்காவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. 2 பேருமே இல்லைன்றுவாங்க. இந்த பேட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரோச்சிமாரு ரொம்ப கியூரியஸா பார்த்துட்டு இருப்பான். சாஸ்கே இப்படி முன்னாடி பாத்தீங்கன்னா அவனோட ஷோல்டரை பிடிச்சி நிக்கிற பாக்குற சக்குராலாம் ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவா. ஈனோ வந்துட்டு அவன் கொஞ்சம் வியர்டா ஆக்ட் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு நினைப்பா. இதுக்கப்புறமா நருட்டோ வந்துட்டு நினைக்கிற விஷயம் என்னன்னா, நீ என் கூட ஃபைட் பண்ணணும்னு நினைச்சினா கண்டிப்பா அவங்ககிட்ட தோத்தராதேன்னு நினைப்பான். லீ இருந்துட்டு நீ உன்னோட பெஸ்ட்டை கொடு சாஸ்கே அப்படின்னு நினைப்பான். நெஜி இருந்துட்டு இப்போ நான் பண்ண வேண்டியதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நினைப்பான். கெக்கோ இருந்துட்டு எல்லாருமே கிளம்பி அப்பர் ஏரியாவுக்கு போயிருங்க, இவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இங்க நிக்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஏரியாவை கிளியர் பண்ணி விடுவாரு. இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு கக்காஷியை பார்த்துட்டு கக்காஷி அப்படின்னு சொல்லி கத்துவான். கக்காஷி பார்த்தீங்கன்னா நருட்டோவை கண்டுக்கவே மாட்டான். சாஸ்கே கிட்ட போயிட்டு நீ உன்னோட சரியான யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு சாஸ்கே வந்துட்டு உங்களுக்கும் தெரியுமான்னு கேட்பான். சப்போஸ் இந்த கஸ்மார்க்னால ஏதாவது ஒரு ப்ராப்ளம் மற்றது ஏதாவது வந்துச்சுன்னா அது உன்னோட லைஃபையே ரொம்பவுமே பாதிக்கும், அதனால இடையில ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இன்டர்ஃபியர் ஆச்சுன்னா கூட நான் வந்து இந்த மேட்சை ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவார். இதை கேட்டு சாஸ்கே ரொம்பவுமே டென்ஷன் ஆவான். இதுக்கப்புறமா தான் ரியலைஸ் பண்ணுவான், இந்த கஸ்மாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவனோட சக்ரா கூட தான் ரொம்பவுமே ரெஸ்பாண்டிங் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் அவன் ரிமெம்பர் பண்ணி பார்ப்பான். மெயினாக அந்த லாஸ்ட் என்கிட்ட கொஞ்சோண்டு சக்ரா தான் இருக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்பான் இல்லையா ஃபாரஸ்ட்குள்ள, ஸோ அந்த விஷயத்த திங்க் பண்ணி பார்ப்பான். இந்த இடத்துல மெயினாக சாஸ்கே நினைக்கிறது என்னன்னா, அவனோட சக்ராவை வந்து யூஸ் பண்ணும் போதெல்லாம் இந்த கஸ்மார்க்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்ச மாதிரி ஆகி இவனை ரொம்பவுமே வீக் பண்ண ஆரம்பிக்குது அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த இடத்துல அவன் முடிவு பண்றது என்னன்னா, நம்ம சரியான யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத. இந்த இடத்துல ஒரோச்சிமாரு அந்த ஓரமா நின்று பார்த்துட்டு இருப்பான் இல்லையா, ஸோ அவன் நினைக்கிறது என்னன்னா யோராயோட எபிலிட்டி கூட உனக்கு ரொம்பவுமே ஒஸ்டா தான் இருக்க போகுது சாஸ்கே அப்படின்னு நினைப்பான். இதுக்கப்புறமா 2 பேத்துக்குள்ளான பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா யோராய் அவனோட கையில ஏதோ விதமான சக்கராவை பில்டப் பண்ற மாதிரி தான் காட்டுவாங்க. நார்மலா குணா யூஸ் பண்ணும்போது கூட சாஸ்கேக்கு அந்த கஸ்மார்க் பெயின் இருக்கத்தான் செய்யும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாஸ்கே டோட்டலாவே அவனை லாக் பண்ணிடுவான், அவனோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிடுவான். நருட்டோ வந்துட்டு அவன் சாதிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி கத்துவான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யோராய் அவனோட கையில சக்கரா பில்ட் பண்ணியிருப்பான் இல்லையா பேட்டிலுக்கு முன்னாடியே, ஸோ அதே மாதிரி சக்கரா பில்டப் பண்ணி சாஸ்கேவை தொடுவான். கிட்டத்தட்ட சாஸ்கேக்கு அவனோட டோட்டல் ஸ்ட்ரென்த்துமே போன மாதிரி ஃபீல் ஆகும். இதுக்கப்புறமா சாஸ்கேவை ஒரு அடி வச்சுட்டு யோராய் அந்த இடத்த விட்டு எந்திரிப்பான். இதுக்கப்புறமா யோராய் ஓடி வந்து சாஸ்கேவோட தலையிலேயே அடிச்சு அப்படியே அவன் தலையை அமுத்தி பிடிப்பான். கிட்டத்தட்ட சாஸ்கேவோட டோட்டல் ஸ்ட்ரென்த்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பான். சாஸ்கேனால அவனுக்கு எகெயின்ஸ்டா ஒரு கையம்
கூட தூக்க முடியாது, என் சக்கராவை நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்பான். யோரா இருந்துட்டு இப்பதான் அதை நீ நோட்டீஸ் பண்றியா அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறமா சாஸ்கேக்கு என்னாச்சு, இந்த பேட்டில் யார் வின் பண்ண போறா, இல்ல வேற ஏதாவது எதிர்பார்க்காத சம்பவங்கள் நடக்க போதா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். かぶれかぶれのやぶ医者が竹やぶの中へ吸ったこらさ、やぶから棒に吸ったこらさ、やぶれたらぶれた持って吸ったこらさ、やぶれかぶれのやぶ医者が